கைஸ், இன்னைக்கு டே 3 மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளாஸ். டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர். ஸோ ப்ரைமர் தான் வந்துட்டு பேஸே, ஒரு மேக்கப்புக்கு பேஸ் சொல்கிறதே ப்ரைமர் தான். ஸோ நீங்கள் சிடிஎம் ப்ராசஸ் முடித்தோடனே ப்ரைமர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்பை ஈவனாக பிளெண்ட் பண்ணும், அதே மாதிரி ப்ரொடக்டிவ் லேயரும் கூட. ஸோ நம்ம மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்க இதுதான் உதவுது. அண்ட் நீங்கள் ஒரு சின்ன சின்ன மேக்கப் போடுறதா இருந்தால், ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மேக்கப் நீங்கள் போடுறதா இருந்தாலும் ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் போடணும். ஏன்னா ப்ரைமர் வந்துட்டு நம்மளோட ஸ்வெட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் மேக்கப்பை வந்து ஈவனாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ ப்ரைமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரைமர் இருக்குது. சிலிகான் பேஸ்டு, ஆயில் பேஸ்டு, ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் அண்ட் போஸ்ட் மினிமைசிங் ப்ரைமர். ஸோ சிலிகான் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஆக்னி ஸ்கின்ஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆயில் பேஸ்டு ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை அண்ட் நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் பார்த்தீங்கன்னா காமன் ஸ்கின் எல்லாருமே, எல்லா ஸ்கின் டைப்புமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் போஸ்ட் மினிமைசிங் வந்துட்டு இந்த ப்ரைமரை வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரைமர் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம், என்ன பிராண்ட், என்ன ப்ராடக்ட் வந்து நீங்கள் ப்ரைமர் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ப்ரைமர் ஃபேஸ்க்கு இருக்குது, ஐ மேக்கப்க்கு இருக்குது, ஐப்ரோஸ்க்கு இருக்குது, லிப்க்கு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப பேஸ். ஏன்னா அது மேக்கப்பை ரொம்ப ஹைட்ரேட்டாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி ஈவன் லுக் கொடுக்கும், இன்னும் நம்மளோட லுக்கை எடுத்து காமிக்கும், லாங் ஸ்டே ஆகிறது தான் இந்த ப்ரைமர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு மேக்கோட ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் நீங்கள் வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சினிமா சீக்ரெட் ப்ரைமர் நீங்கள் வாங்கிக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர் ப்ரஷ் மேக்கப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்கோட ரேடியன்ட் ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப ஆயில் பேஸ்டான ஒரு ப்ரைமர். ஸோ மோஸ்ட்டாக ட்ரை ஸ்கின் நிறைய இருக்கிறவங்க அது யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவனான ஒரு க்ளோ வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் பெனிஃபிட்டோட போஸ்ட் மினிமைசிங் ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து போர்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணும். ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணால் ரொம்ப இதாக்கி விட்டுடும், ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுடும். ஸோ ஓப்பன் போர்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் அது ப்ரைமர்ஸை யூஸ் பண்ணணும். எது பெனிஃபிட் போர்ஸ் வந்து அங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்மாஷ் பாக்ஸ் இதுவுமே வந்து ஓப்பன் போர்ஸ் ஏரியாவில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்மாஷ் பாக்ஸோட ஃபோட்டோ ஃபினிஷ் ப்ரைமரும் ஓப்பன் போர்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் எம்ப்ரலைஸ் இது வந்துட்டு நீங்கள் மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப்புக்கு அர்பன் டிகேயோட ஐ ஷேடோ ப்ரைமர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட ஐ மேக்கப் வந்து லாங் ஸ்டே ஆகும், ஈவனாக வச்சுருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்மளை வந்து கொஞ்சம் யங்காகவும் காமிக்கும். இந்த விரிங்கிள்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாமல், நமக்கு வெளியே காமிக்காமல் நமக்கு வந்து கொஞ்சம் யங்காகவும் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து அர்பன் டிகேயோட ஐ ஷேடோ ப்ரைமர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐப்ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனஸ்டேஷியாவுடைய ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ஐப்ரோஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்லலாம் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணி பண்ணும்போது அது வந்துட்டு ஃபுல்லும் செட் ஆகிடும். செட் பண்ணிட்டக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஈவனான லுக் அது நல்லா எடுத்து காமிக்கும் உங்களுக்கு வந்து. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்கோட லிப் ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் ஸ்டேவாக இருக்கும். ஏன் லிப்ஸுக்கும் வந்து ப்ரைமர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் போடுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது லாங் ஸ்டேவாக இருக்கும். ஏன்னா பிரைட்ஸ் எல்லாருமே வந்து சாப்பிடாம இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு பசிக்கும். ஸோ நிறைய ஃபுட், ஜூஸ் இதெல்லாமே சாப்பிடும்போது மேபி லிப்ஸ்டிக் வந்து அழிய சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லாங் ஸ்டே. ஸோ நம்மளோட கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேதா பியூட்டி சென்டர், பட்டாபிராமில் மசூதி ஸ்ட்ரீட்டில் 3வது கடையாக நம்ம கடை தான் இருக்குது. ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெய்லியுமே டிஸ்கவுண்ட் இருக்குது, டெய்லியுமே ஆஃபர்ஸ் இருக்குது, ஈச் ப்ராடக்ட்டுமே ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக போங்க. தேங்க்யூ. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் டே டு டே நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.